விஜயின் செல்வாக்கை குறைத்து மதிப்பிட்டது, தேர்தல் வாக்குறுதிப்படி மகளிர் உரிமைத் தொகையை அனைவருக்கும் வழங்காதது, கூட்டுறவு ஆவின் சங்க தேர்தல்களை நடத்தாதது, இந்து சமய அறநிலையத்துறை சார்பிலான கோவில் அறங்காவலர்கள் நியமனத்தில் உண்மையான திமுகவினர் புறக்கணிப்பு போன்ற காரணங்களால் தான் திமுக தேர்தலில் தோற்க முக்கிய காரணம் என அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் தோல்வி குறித்து ஆராய திமுக அமைத்த கள ஆய்வுக் குழுவின் அறிக்கை மு.க.ஸ்டாலினிடம் வழங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். தேர்தல் முடிவுகள் தொடர்பாக கலாய்வு மேற்கொண்டு உண்மையான தகவல்களை தலைமைக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் திமுக சார்பில் அமைக்கப்பட்ட கலாய்வு குழுவினர் தங்களுடைய அறிக்கைகளை திமுக தலைமையிடம் சமர்ப்பித்து வராங்க. அந்த அறிக்கையில ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிக்கும் வெவ்வேறு காரணங்களால் இந்த தோல்வி அடைந்திருக்கக்கூடிய கருத்துக்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் பல இடங்கள்ல குறிப்பாக உள்ளூரில் இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் அவர்களுடைய பிரதிநிதித்துவம் என்பது மக்கள் பிரதிநிதியாக கிடைக்க வாய்ப்பு கிடைக்காத போது அவர்கள் கூட்டுறவு சங்கம், ஆவின் சங்கம், உள்ளாட்சி தேர்தல் மூலமாக தான் அவர்களுக்கு அந்த உரிய அங்கீகாரம் என்பது கிடைக்கும். அப்படியான தேர்தல்களை கடந்த ஆட்சியில் திமுக நடத்த தவறியதன் காரணமாகவே கட்சியினுடைய நிர்வாகிகளிடம் ஒரு பெருவாரியான அதிருப்தியை ஏற்படுத்தியதாகும். அதே நிலையில் கட்சியினுடைய நிர்வாகிகள் தொடர்ந்து பணியாற்றக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு உடனாக இருக்க வேண்டிய அரசு நேர் எதிர் திசையில் இருந்ததாகும். அதுவும் குறிப்பாக திமுக அரசு தனியாக, திமுக கட்சி தனியாக என களத்தில் இருக்கக்கூடிய சூழலை சில இடங்களில் உருவானதாகவும் கட்சியினுடைய நிர்வாகிகள் கருத்து கேட்புகளிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று மகளிர் உரிமை தொகை எனக்கூடிய அந்த திட்டத்தை திமுக அரசு அறிவித்ததற்கு போது பெருவாரியான ஆதரவு என்பது ஏற்பட்டது. திமுக 2020 தேர்தலில் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குறுதியை நிறைவேற்றும் பொழுது திமுக கட்சியில் இருக்கக்கூடிய பலருக்கும் அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும், அதற்கு பின்பாக அந்த விதிகள் தளர்வு ஏற்படுத்தப்பட்ட பிறகுதான் மக்களுக்கு அந்த மகளிருக்கு அந்த உரிமை தொகை என்பது கிடைத்ததாகவும், அதனை பெற்றுத் தருவதற்கு திமுகவினரே கடும் முயற்சிகளை மேற்கொண்டதாகவும் பல இடங்களில் தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கிறாங்க. மேலும் அனைத்து மகளிருக்கும் கிடைக்காத மகளிர்கள் இந்த திட்டத்தினுடைய பலன் பெறாதனால் அவர்கள் எதிராக இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை உள்வாங்க மாவட்ட அளவில் இருக்கக்கூடியவர்களிடம் சென்றால் அவர்கள் அந்த கருத்துக்களை கேட்கவில்லை எனவும், அதுவும் குறிப்பாக பெண்களிடம் விஜயனுடைய வருகை, அரசியல் வருகை என்பது ஒரு ஆதரவு பெற்றிருக்கிறது, அவருக்கு செல்வாக்கு அதிகரிக்கிறது என்பதை களத்தில் இருந்து புரிந்து கொண்டு மேல் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தெரிவிக்க முயற்சி செய்தால் அதனை முறையாக காது கொடுத்து கேட்கவில்லை, இளைஞர்களை முறையாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல்வேறு அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நிர்வாகிகள் மீது சக நிர்வாகிகள் வைக்கக்கூடியதும் தொண்டர்கள் வைக்கக்கூடியதும் இந்த கலாய்வு குழு பதிவு செய்து தலைமையிடம் கொடுத்திருக்கிறார்கள். அது மட்டுமின்றி மக்களுடைய குறைகளை போக்க, மக்கள் கேட்கக்கூடிய அடிப்படை திட்டங்களை, வசதிகளை செய்து தருவதற்கு உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேட்கக்கூடிய திட்டங்களுக்கு அதிகாரிகள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்காததால மக்களுக்கு வேண்டியதை செய்து கொடுக்க முடியாத சூழல் ஏற்பட்டது. இதனால் நிலையான ஒரு வாக்கு வங்கியை உருவாக்குவதற்கோ, ஏற்கனவே இருக்கக்கூடிய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கோ வாய்ப்புகள் குறைவாக இருந்தது என்ற ஒரு கருத்தையும் அந்த கலாய்வு குழுவிடம் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அரசில் உள்ள தற்காலிக நியமன பொறுப்புகளில் குறிப்பாக கோவில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை கோயில் உட்பட்ட கோயில்கள் இருக்கக்கூடிய அந்த நியமன பொறுப்புகளில் பாரம்பரிய திமுகவினருக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்புகளை விட அதிமுகவிலிருந்து வந்தவர்கள், மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்கள், அதே போன்று துறை சார்ந்த அமைச்சராக இருக்கின்ற சேகர்பாபு அவர்களிடம் வேண்டியவர்கள், அவரை அணுகியவர்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்புகள் பெருவாரே கிடைத்ததாகவும், அந்த வாய்ப்புகள் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்று சில இடங்கள்ல மிகப்பெரிய கோயில்கள் எல்லாம் குறிப்பிட்டு அவருடைய அந்த குற்றச்சாட்டுகள் எழுத்துப்பூர்வமாகவும் கூட கலாய்வு குழுவிடம் கொடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதுபோல் ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கலாய்வு குழுவிடம் எடுத்து கூறியிருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் மட்டுமின்றி மாவட்ட செயலகம் மீதான அதிருப்தி, பொறுப்பு அமைச்சர்கள் மீதான அதிருப்தி, அதே போன்று அதிமுகவினரிடம் மாவட்ட அளவில் அல்லது தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய சிலர் நெருக்கம் காட்டியதால் களத்தில் நேரடியாக அவர்கள் எதிர்த்து அரசியல் செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டது. அந்த நெருக்கம் ஒரு வாக்கு வங்கியை பெறக்கூடிய அந்த இடைவெளியை குறைத்து விட்டதாகவும் கூட சில இடங்கள்ல தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் மக்களுடைய குறைகளை அமைச்சரிடமோ மாவட்ட செயலரிடமோ கொண்டு செல்ல முயற்சி செய்தால் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.